தமிழ்நாட்டின் தலைநகர் கஞ்சா போதையில் தள்ளாட தொடங்கியிருக்கிறது என்று அதிர்ச்சி கொடுக்கிறது உளவுத்துறை ரிப்போர்ட். 2025 ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரையிலான 7 மாதங்களில் மட்டும் சுமார் 700க்கும் மேற்பட்ட கஞ்சா வழக்குகள் பதிவாகி உளவுத்துறை ரிப்போர்ட் உண்மை என உறுதிப்படுத்தியிருக்கின்றன. சமீபத்தில் சென்னை புளியந்தோப்பில் மாணவர்களிடம் செல்போன் பறித்த 2 நபர்களை கைது செய்த போது கஞ்சா போதையில் இருந்த அவர்கள் திடீரென போலீசார் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னையில் காவல்துறையில் பணியாற்றும் பாரதி என்பவரின் கணவர் இளவரசன் கஞ்சா போதையில் தன் மனைவியை அரிவாளால் தாக்கிய சம்பவம், சென்னை திருப்போரூரிலிருந்து பாரிமுனைக்கு செல்லும் அரசு பேருந்து நடத்துனர் மோதியை கஞ்சா போதை இளைஞர்கள் சரமாரியாக தாக்கிய சம்பவம், சென்னை மருத்துவக் கல்லூரி விடுதியில் பயிற்சி மருத்துவர்கள் 3 பேர் கஞ்சா போதையில் செய்த கலாட்டா என சென்னையில் கஞ்சா போதையில் நடக்கும் வன்முறை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இதுகுறித்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் கூறுகையில், கஞ்சா என்பது புகையிலை, பான் போன்ற வெறும் போதைப் பொருள் மட்டுமல்ல. அதை தொடர்ச்சியாக பயன்படுத்தினால் மூளையை மழுங்கடிக்கும் கொடிய போதை வஸ்து. அதனால்தான் கஞ்சா நார்கோடிக்ஸ் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. தடை செய்யப்பட்ட போதை வஸ்துவான கஞ்சாவை வாங்கி விற்கும் வியாபாரிகள் தலைநகரில் அதிகரித்து விட்டனர். பல்வேறு நெட்வொர்க்குகளில் சென்னைக்குள் கஞ்சா வருகிறது. அதை தடுப்பதற்காகத்தான் ஆபரேஷன் கஞ்சா 1.0, ஆபரேஷன் கஞ்சா 2.0 என அதிரடி நடவடிக்கைகளை கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் செயல்படுத்தி வருகிறோம். குறிப்பாக சென்னையில் கஞ்சா வேட்டையை காவல்துறை தீவிரப்படுத்தித்தான் வருகிறது. ஆனாலும் கஞ்சா வரத்தையும் நெட்வொர்க்கையும் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட இளைஞர்களைத்தான் கஞ்சா வியாபாரிகளின் முதன்மை டார்கெட்டாக இருப்பதால் கல்லூரிகள் இருக்கும் சுற்றுவட்டாரங்களில் அதிகமாக விற்பனை நடக்கிறது. சென்னையை பொறுத்தவரை கடல் மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும் தான் அதிகப்படியான கஞ்சா உள்ளே வருகிறது. 2025 ஜனவரி முதல் ஆகஸ்ட் மாதம் வரை, அதாவது கடந்த 7 மாதங்களில் நாள் ஒன்றுக்கு 3 வழக்குகள் வீதம் 710க்கும் மேற்பட்ட கஞ்சா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பிட்ட ஒரு பகுதி என்றில்லாமல் சென்னையில் பரவலாக அனைத்து காவல் நிலையங்களிலும் கஞ்சா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பச்சையாகவே இருக்கும் கஞ்சா செடி கொத்து, பதப்படுத்தப்பட்ட கஞ்சா, காய்ந்த நிலையிலான கஞ்சா, சாக்லேட்டுகள் என விதவிதமான முறையில் கஞ்சா புழக்கத்தில் இருக்கிறது. இது சாக்லேட்டாக மாற்றப்பட்டிருக்கும் கஞ்சா பள்ளி மாணவர்கள், பெண்களை குறிவைத்து விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் அதிகப்படியான கேளிக்கை விடுதிகளிலும் நட்சத்திர ஹோட்டல்களிலும் பார்ட்டிகளிலும் நடக்கின்றன. அங்கெல்லாம் கஞ்சா ஒரு ஸ்பெஷல் உணவு போல திரைமறைவில் பரிமாறப்படுகிறது.